ஹலோ கோடர்ஸ், வெல்கம் டு டே 13. ஸோ இன்னைக்கு நம்ம லாஜிக்கல் ஆப்ரேட்டரை வச்சு ஒரு சின்னதா ஒரு ப்ரோக்ராம் வந்து நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம். ஸோ ஆல்ரெடி நம்ம கிரேட்டஸ்ட் ஆஃப் த்ரீ நம்பர்ஸ் பார்த்துருந்தோம். அண்ட் கிரேட்டஸ்ட் ஆஃப் த்ரீ நம்பர்ஸ்ல உங்களுக்கு நான் ஒரு அசைன்மெண்ட் கொடுத்துருந்தேன், ஒரு டாஸ்க் கொடுத்துருந்தேன் இல்லையா? ஸோ அதை கம்ப்ளீட் பண்ணியிருந்தீங்களா? கமெண்ட்ல வந்து ஐ கம்ப்ளீட்னு சொல்லி போடுங்க. ஸோ கம்ப்ளீட் பண்ணல அப்படின்னா சொல்யூஷனை இப்போ பார்த்துக்கலாம். ஸோ லெட்ஸ் ஷேர் மை கூகுள்குள்ள. ஸோ இப்போ நான் கேட்டிருந்தது என்னன்னா, எனக்கு 3 நம்பருமே ஈக்குவலா இருந்தா என்ன அவுட்புட் வரும்னு கேட்டிருந்தேன். ஸோ நீங்க கரெக்டா ஆன்சர் பண்ணியிருந்தீங்கன்னா வெரி குட். ஸோ இல்லைன்னா என்ன அவுட்புட் வருங்கிறத நான் சொல்றேன். ஸோ இப்போ என்னன்னா, இப்போ நமக்கு 3 நம்பர்ஸுமே வந்து சேமா வந்திருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன ஆகும் அப்படின்னா, நம்பர் 1 கிரேட்டர் தென் நம்பர் 2, அதாவது 10 கிரேட்டர் தென் நம்பர் 2 எல்லாமே 10 இருக்கு. ஸோ 10 கிரேட்டர் தென் 10 நோ, 10 கிரேட்டர் தென் 10 நோ, ஃபால்ஸ் ஆயிரும். ஸோ இந்த கண்டிஷன் ஃபால்ஸ் ஆயிரும். நெக்ஸ்ட் எலிஃப்லயும் நம்பர் 2 இஸ் 10. ஸோ 10 கிரேட்டர் தென் 10 இல்ல, 10 கிரேட்டர் தென் 10 இல்ல. ஸோ அகைன் இந்த கண்டிஷனும் ஃபால்ஸ் ஆயிரும். அப்ப என்ன ஆகும்னா, உங்களுக்கு இதுவுமே ஃபால்ஸ் ஆயிரும். லைக் தேர்ட் ஸ்டேட்மெண்ட்டுமே ஃபால்ஸ் ஆயிரும். ஸோ யூ வில் நாட் கெட் எனி அவுட்புட். இந்த சினாரியோல நமக்கு அவுட்புட்டே வராது. இத ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னா, நம்ம எல்ஸ் கண்டிஷன் போடலாம். எல்ஸ் கண்டிஷன் போட்டு, இதுல நீங்க ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் போடலாம். பிரிண்ட் ஆல் த நம்பர்ஸ் ஆர் ஈக்குவல். பட் இது கரெக்டான அப்ரோச்சான்னு கேட்டீங்கன்னா, நம்ம வேற மாரி இத நம்ம கொண்டு போணும். பட் இருந்தாலும் இந்த சினாரியோக்கு உங்களுக்கு அவுட்புட் வந்து ஆல் த நம்பர்ஸ் ஆர் ஈக்குவல்னு சொல்லிட்டு பிரிண்ட் ஆகும். பட் நமக்கு எக்ஸாக்ட்டா வந்து நம்ம செக் பண்ணி தான் நம்ம பிரிண்ட் பண்ணணும். ஓகே. ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, லெட்ஸ் கிரியேட் அனதர் elif number 1 equal to number 2 and number 1 equal to number 3. ஸோ இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா, you can print all the numbers are equal. So let's run again. So let's give 20, 20 and 20. So you can see all the numbers are equal. ஸோ நம்ம வந்து எல்ஸ் போட்டும் நம்ம மேனேஜ் பண்ண முடியும் அண்ட் elif போட்டும் நம்ம மேனேஜ் பண்ண முடியும். ஓகே. ஸோ ஐ ஹோப் உங்களுக்கு இந்த டாஸ்க் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். லெட்ஸ் டைவ் இன்டு டே 13. டே 13ல நம்ம ரேஞ்ச் செக்கிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் பார்க்கலாம். ரேஞ்ச் செக்கிங்னா ஒன்றும் இல்லை. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வி ஹாவ் லெட்ஸ் சே ரேஞ்சஸ் எடுத்துப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் 1 to 10, 1 to 10, 11 to 20, 21 to 30, 31 to 40, 41 to 50. ஸோ 1 to 10 அப்படிங்கிறது ஒரு ஏ ரேஞ்சுன்னு வச்சுப்போம். அண்ட் 11 to 20ங்கிறது பி ரேஞ்சுன்னு வச்சுப்போம். அண்ட் அதே மாதிரி 21 to 30 சி ரேஞ்ச், 31 to 40 டி ரேஞ்ச், அண்ட் 41 to 50 இ ரேஞ்ச். ஸோ எக்ஸாம்பிளுக்கு நம்ம அந்த மாதிரி எடுத்திருக்கோம். இப்போ யூசர் வந்து ஒரு இன்புட் கொடுக்குறாங்க அப்படின்னா, அது எந்த ரேஞ்சில் ஃபாலோ ஆகுங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும் வித் த ஹெல்ப் ஆஃப் ரிலேஷனல் அண்ட் லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ். இதுதான் இந்த கோடிங்கோட கான்செப்ட். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ப்ராப்ளம் புரிஞ்சுக்கிட்டோம். யூசர் ஒரு இன்புட் கொடுப்பாங்க, அதில் வந்து எந்த ரேஞ்சில் ஃபாலோ ஆகுதுங்கிறத நம்ம பிரிண்ட் பண்ணணும். லாஜிக் என்ன? குடுக்குற நம்பரை நம்ம இன்புட் வாங்கிட்டு, நம்ம அந்த நம்பர் இந்த ரேஞ்சுக்குள்ள ஃபாலோ ஆகுதான்னு செக் பண்ணணும். லைக் த ப்ரீவியஸ் ப்ரோக்ராம் கிரேட்டஸ்ட் ஆஃப் 3 நம்பர்ஸ்ல நம்ம என்ன பண்ணியிருந்தோமோ அதே மாதிரி தான். ஸோ கிரேட்டஸ்ட் ஆஃப் 3 நம்பர்ஸ்ல நம்ம என்ன பண்ணியிருந்தோம்னா, 3 நம்பர் இருக்கும். அந்த 3 நம்பரை செக் பண்ண போறோம். ஆனா இங்க 2 நம்பர் இருக்கு அண்ட் ஒரு இன்புட் இருக்கு. ஓகே. ஸோ இதை நம்ம எப்படி செக் பண்ணலாம் அப்படின்னா, அந்த கிடைக்கிற இன்புட்டை இந்த பிட்வீன் த ரேஞ்சஸ்ல இருக்கான்னு சொல்லிட்டு நான் செக் பண்ணணும். ஓகே. ஸோ லெட்ஸ் கிவ் அ ட்ரை. ஸோ நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. இது இது என்ன மாதிரி சிம்பிள் வந்து நீங்க யூஸ் பண்ணலாம், என்ன மாதிரி ஆப்ரேட்டர்ஸ் நம்ம யூஸ் பண்ணலாங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே. லெட்ஸ் பாஸ் ஃபார் அ மூமெண்ட் அண்ட் ஜஸ்ட் ட்ரை இட். ஓகே. ஹோப் யூ ட்ரைட். ஓகே. இஃப் யூ காட் அன் ஆன்சர் தட்ஸ் ரியலி கிரேட். அண்ட் ஸோ இதுக்கு நம்ம சொல்யூஷன் பார்த்துருவோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து யூசர்ட் வந்து நம்ம நம்பர் வாங்கிடலாம். ஸோ நான் நம்பர் 1 காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ நம்பர் 1 ஈக்குவல் டு என்டர் த நம்பர். ஸோ என்டர் த நம்பர்னு வச்சுக்கிறேன். அதே மாதிரி நான் இங்கே நம்பர்னு வச்சுக்கலாம். ஸோ இப்போ நம்ம வந்து இந்த நம்பரை வந்து என்ன பண்ணணும்னா, இந்த ரேஞ்சுக்குள்ள இருக்கான்னு செக் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் இஃப் நம்பர் ஓகே 1லேருந்து 10க்குள்ள இருக்கான்னு செக் பண்ணணும். ஸோ கிரேட்டர் தென் 1 போட்டேன் அப்படின்னா எனக்கு 1 இன்க்ளூட் ஆகாது. கிரேட்டர் தென் 1னா 2லேருந்து தான் கவுண்ட் ஆகும். ஸோ கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 1 தான் போடணும். அண்ட் நம்பர் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 10. ஏன்னா லெஸ் தென் 10 போட்டேன்னா எனக்கு 9 வரைக்குமே ஸ்டாப் ஆயிரும். ஸோ எனக்கு 10ம் இன்க்ளூட் ஆனதால லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 10 போடணும். இப்படி இருந்துச்சு அப்படின்னா பிரிண்ட்ல நான் என்ன பண்ண போறேன், எஃப் ஃபார்மேட்டிங். ஓகே. ஸோ
formatting. The entered number is or false in the A range. Okay, so number 1 number greater than or equal to 1 number less than or equal to 10 இருந்துச்சுன்னா எனக்கு இந்த ரேஞ்சில் ஃபாலோ ஆகும் நான் சொல்லியிருக்கேன். ஸோ இதை வந்து நம்ம டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். ஸோ ரன் பண்ணுறேன். ஸோ லெட்ஸ் புட் 5. ஸோ entered number 5 falls in the A range. ஓகே, ஸோ இதே மாதிரி நான் என்ன பண்ணலன்னா elif போட்டு நான் மற்ற கண்டிஷன்ஸையும் நான் செக் பண்ண முடியும். ஸோ what I'm going to do, I'm just going to copy paste this. So 11 and 20. ஸோ அப்போனா இது B range. சிம்பிளில். ஸோ இதை அப்படியே காப்பி பண்ணிவிட்டு we can able to do the C, D and E ranges easily. Okay, let's put like this is 21 to 30 and 31 to 40. Okay, so this is C range and D range. Okay, then 41 to 50, that is E range. Okay, let's run this. Let's put 44. So 44 falls in E range. Let's put 32. So 32 falls in D range. Okay, so simple, right? So ரொம்பவே ஈஸியான ப்ரோக்ராம் தான். இதில் ஆஸ் யூஷுவல் நம்ம ஒரு டாஸ்க் பார்க்கலாம். இப்போது நான் 0 கொடுத்தாலோ இல்லை 51 கொடுத்தாலோ அல்லது 0க்கு கீழே மைனஸில் கொடுத்தாலோ இல்லை எனக்கு 50க்கு மேலே என்ன நம்பர் கொடுத்தாலோ எனக்கு இங்கே என்ன அவுட்புட் வரும்? ஃபர்ஸ்ட் கொஷின். செகண்ட் கொஷின், அப்படி வர்றதை நான் எப்படி ஹேண்டில் பண்ணுறது, அதுக்கான கோடிங் என்ன? ஸோ இதோட ஆன்சரை கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் இதோட சொல்யூஷனை நம்ம Day 14 டாஸ்க் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம இந்த டிஸ்கஸ் பண்ணுவோம். ஓகே, ஸோ ஐ ஹோப் அது ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் சால்வ் பண்ணிடுவேன்னு நினைக்கிறேன். ஸோ லெட்ஸ் சி. நான் உங்களை Day 14ல் பார்க்குறேன்.